கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழாவானது நடைபெறுகிறது. அதனை ஒட்டி அழைப்பு மடலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழாவானது கரூரில் நடைபெற இருக்கிறது. பெரியார், அண்ணா, கலைஞர் புகழ் நிலைக்கட்டும், திமுகவின் வெற்றி சரித்திரம் தொடரட்டும் என்று அந்த மடலில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக என்று குறிப்பிட்டிருக்கிறார். கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம். 7வது முறையாக திமுக ஆட்சி மலர்ந்திட கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இப்போ அந்த மடல்ல என்ன குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர்? முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்காக உடன்பிறப்புகளுக்கு வழக்கமாக கடிதம் எழுதுவார். அதற்கான எழுதக்கூடிய அந்த அழைப்பு மடலில் குறிப்பாக திமுகவினுடைய முப்பெரும் விழா கரூரில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக எழுதியிருக்கக்கூடிய அந்த அழைப்பு மடலில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள், தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாள், பெரியாரின் லட்சியங்களை வென்றெடுத்திட அண்ணாவால் நம் இதய துடிப்பான திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட இந்த 3 நிகழ்வும் சேர்ந்துதான் செப்டம்பர் மாதம் என்பதால் முப்பெரும் விழா என்பது கொண்டாடப்படுகிறது. அதற்கு அதனுடைய மிக முக்கியமாக உடன்பிறப்புகள் இந்த திருவிழா கொண்டாடும் வழக்கத்தை தொடங்கியவர் தான் நம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கொள்கை முழக்கமிடும் கருத்தரங்கள், பட்டிமன்றங்கள் மற்றும் கவியரங்கம், பொதுக்கூட்டம் என 3 நாள் திருவிழாக இந்த முப்பெரும் விழா என்பது நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உடன்பிறப்புடன் தலைமைச் செயலகமாக துவங்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டது 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற முப்பெரும் விழாதான் மிக முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. இந்த முப்பெரும் விழாவினுடைய வரலாற்று பின்னணியாக 1990ஆம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற விழாவின் போது சமூக நீதி காவலர் வி.பி. சிங் பிரதமராக இருந்தபோது நடைபெற்றதை உள்பட பல்வேறு நிகழ்வுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தான் நம் உயர்நிகர் தலைவர் முத்தமிழர் கலைஞர்களை இயற்கை சதி செய்து நம்மிடமிருந்து பிரித்த பிறகு தலைமை பொறுப்பை உங்களில் ஒருவனாக நான் ஏற்றுக்கொண்டது முதல் சென்னைக்கு வெளியே ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் முப்பெரும் விழாவை கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் தான் செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர் மாநகர் புறவழிச்சாலையில் இந்த முப்பெரும் விழா என்பது நடைபெற இருக்கிறது. இப்படி செய்ய முடியுமா என்ற அடிப்படையில் மிக பிரமாண்டமாகவும் நேர்த்தியுடன் விவரால் தான் இது முடியும் என அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு இந்த விழாவில் பெரியார் விருது மற்றும் அதே போன்று பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. மிக முக்கியமான இருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரை முத்தாய்ப்பா தமிழ்நாட்டினுடைய 4 மண்டலங்கள், ஒன்றிய, நகரம், பகுதி, பேரூர் ஆகியவற்றில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளும் நாம் வழங்கப்பட இருக்கிறோம். மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்பது தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறைவருக்கு எதிராக போராடும் என்ற உறுதிமொழி உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்த முப்பெரும் விழாவில் நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார், ஓரணில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினருடன் சேர்ந்து தமிழ்நாட்டை தனக்குடிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்பது உள்ளிட்ட விவகாரங்களும் நம் இந்த முப்பெரும் விழாவில் நடைபெற இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு சிறப்பான விழாவாக இது நடைபெற வேண்டும். வெளிநாடுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்தது, அதே போன்று தந்தை பெரியார் புகைப்படத்தை திறந்தது உள்ளிட்ட பலவற்றையும் அந்த அழைப்பு மடலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே பெருந்தகை அண்ணா போதித்த கட்டுப்பாட்டையும் முத்தமிழர் கலைஞர் கட்டிக்காட்டு இன்று உங்களில் ஒருவனாக என் தலைமையில் அதே கட்டுப்பாட்டின் கொள்கை கூட்டமாக இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த முப்பெரும் விழா என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக கலைஞர் இன்று உங்களில் ஒருவனாக என் தலைமையில் கட்டுப்பாட்டுடன் கொள்கை கூட்டமாக உடன்பிறப்புகள் திரள்வதை கரூரில் காண்பதற்காக இருக்கிறேன். லட்சிய வீரர்களாக 2026ஆம் தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்பு தான் இந்த முப்பெரும் விழா என்று திருவண்ண கொடியேந்தி கொள்கை குடும்பமாக அணிதிரள வேண்டும், லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தி பாதுகாப்பாக திரும்பி செல்ல வேண்டும் என அந்த அழைப்பு மடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.